மேகநாதன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். இப்போ என்னன்னா, புதிய பேருந்து நிலையம் வந்து திறந்திருக்கிறாங்க. திறந்த மறுநாளே வந்து தேர்தல் தெரியும் அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிச்சதுனால உடனடியாக எந்த அதிகாரியும் நாங்கள் வந்து உடனே அறிவிச்சதுனால மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த புதிய பேருந்து நிலையம் திறந்ததுனால பேருந்துகள் வந்து எங்கேயுமே இப்போ திருவாரூர் பேருந்து நிலையம் வந்து இந்த பேருந்து நிலையம் பழைய பேருந்து புதிய பேருந்து இணைச்சிட்டாங்க. இப்போ மக்கள் வந்து என்னன்னா புதிய பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டிய பஸ்ஸுகள் முழுவதும் இப்போ என்னன்னா மக்கள் இப்போ அது மாதிரி கச்சேரி ரோடு, மாதா கோயில் ரோடு, இது மாதிரி மாஸ் மொபைல் மாதா கோயில் ரோடு, திருவாரூர் பஸ்லாம் அங்கே ஏறணும், கும்போணம் பஸ்லாம் மாஸ் மொபைல் ஏறணும், சிதம்பரம் பஸ்லாம் கால் டாக்ஸியில் ஏறணுங்கிற மாதிரி விதியெல்லாம் போட்டிருக்கு. மக்களை போட்டு படாதபாடுபடுத்தி அலைக்கழிக்கிறாங்க. இப்போ இதனால வந்து என்னன்னா ஒரு கடந்த 2 நாளைக்கு முன்பு வந்து ஒரு கணவன் மனைவி வந்து 2 பேர் இருசக்கர வாகனத்துல வந்து விபத்துக்குள்ளாகி மனைவி இறந்துட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து இறந்துட்டாங்க. இந்த இறப்புக்கு காரணம் வந்து இந்த புதிய பேருந்து திடீரென்று புதிய பேருந்து நிலையம் வந்து போனதுனால பஸ் எங்க போகுது எங்க நிக்குதுன்னு மக்களுக்கு தெரியாம படாதபாடுபடுறதுனால இது மாதிரி விபத்துகள் வந்து நடந்திருக்கு. விபத்துக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் தான் என்பதை வந்து நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். உடனடியா வந்து அதை வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்பதற்காக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு அதுல வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த முடிவு என்னன்னா வந்து உடனடியா வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சிதம்பரம், கும்பகோணம் இந்த இங்கிருந்து வரக்கூடிய அனைத்து பஸ்ஸும் பேருந்து நிலையமும் அனைத்து பேருந்துகளும் வந்து பழைய பேருந்து நிலையத்துக்குள்ள வந்துதான் செல்லணும். வந்து செல்லணுங்கிறது தான் எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றணும் என்பதற்காக வரக்கூடிய 30ஆம் தேதி மயிலாடுதுறை கிட்டப்பாங்காடி முன்பு அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பின் சார்பாகவும் அதே மாதிரி வந்து முற்போக்கு சார்பாகவும் மிகப்பெரிய சாலை மறியலை திட்டமிட்டிருக்கோம். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.